ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ நாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் ஜியாகிரஃபி வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப்பிங். இந்தியன் ஜியாகிரஃபியில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டான மேப்பிங்கு. அந்த மேப்பிங்கை பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ரிவர் சிஸ்டத்துலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, அப்படின்றதையும் பார்ப்போம். தென் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அது எல்லாமே வந்து இது கூடவே பார்ப்போம். இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு சோர்ஸ் என்னென்னா, இந்தியன் ஜியாகிரஃபி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒரு ஏரியா இருக்கும், 4th சாப்டர்னு நினைக்கிறேன், ஓகேங்களா, என்சிஆர்டியில். அது மட்டுமே மோர் தென் எனஃப், ஓகேங்களா. அது ப்ளஸ் பிவைக்யூ, இதுக்கு முன்னாடி வருஷம் கேட்ட இயர்ஸ்லேருந்து பிவைக்யூ எடுத்து நம்ம ஒரு பேசிக் R&D மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே மோர் தென் எனஃப். அதை தாண்டி அவங்க இது அப்புறம் கரண்ட் அஃபேராக நியூஸில் ஏதாவது வந்திருக்கு, ஏதாவது ஃப்ளட் அங்கே வந்திருக்கு, இல்லைன்னா அந்த பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க அக்ராஸ் தட் ரிவர் அப்படின்னா அதை வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை தவிர வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. பட் இது ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. 1 or 2 கொஷின்ஸ் ஃப்ரம் த ரிவர் டாப்பிக்கில் இருந்துட்டு எவ்ரி இயர் வி கேன் எக்ஸ்பெக்ட். இப்போ ரிவர் படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 3 ட்ரைனேஜ் சிஸ்டம் படிப்போம். ஹிமாலயன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம் பார்ப்போம், அப்புறம் பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் பார்ப்போம், அதுக்கப்புறம் பெனின்சுலர் ரிவர் சிஸ்டம், ஓகேங்களா. மேஜர் ரிவர் சிஸ்டம்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனர் ரிவர்ஸ் இருக்கும். மைனர் ரிவர்ஸும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பெனின்சுலர் ரிவர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே வந்துட்டு ஸ்மால் ரிவர்ஸ் அப்படின்றது நம்ம என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதோட ஆர்ஜின், ஓகேங்களா. பர்டிகுலராக மெனி ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளேசியர்ஸ்லேருந்து வரும். எந்த கிளேசியர்ஸ்லேருந்து எந்த ரிவர் வருது அப்படின்றது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் எந்த ஸ்டேட்டில் வழியாக, ஓகேங்களா, ஹவு மெனி ஸ்டேட்ஸ் வந்துட்டு இட் ஹாஸ் கனெக்ஷன் அப்படின்றது செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். தேர்டு முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றது முக்கியம். 4th இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், ஏதாவது ப்ராமினன்ட் சிட்டிஸ்குள்ளே வந்து அது ஃப்ளோ ஆகுதா, அப்படின்னா ஏதாவது டேம் கூட அசோசியேட் ஆகிருக்கா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி டேம் எதுவும் அசோசியேட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது நேஷனல் பார்க் வந்துட்டு எதுவும் அசோசியேட் ஆகிருக்கா அப்படின்றதும் முக்கியம். தீஸ் ஆர் ஆல் த ஏரியாஸ் வேர் வி நீட் டு பே மோர் அட்டென்ஷன், ஓகேங்களா. இந்த மாதிரி ஆங்கிளில் படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது லேக்ஸ், ஓகேங்களா, ஒரு சில ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் அசோசியேஷன் வித் சம் லேக்ஸ், அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது போக இதுதான், இது மெயினாக வந்து கேட்பாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கேட்பாங்க. இல்லை பர்டிகுலர் ஸ்டேட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேஷ், அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், அது வழியாக எந்த ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூ வில் கெட் மோர் ஐடியா. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஏரியாஸ், பேசிக் திங்ஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ பிஃபோர் ஸ்டார்ட் த செஷன். மெயினாக என்சிஆர்டி புக்ஸ், அந்த இந்தியன் ஜியாகிரஃபி 11th என்சிஆர்டியும், தென் கரண்ட் அஃபேர் பிவைக்யூ, ஓகேங்களா. பிவைக்யூ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னாலும், பேசிக் நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம், ஓகேங்களா. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Zeelam river passes through Ular lake. Krishna river directly feeds Kolleru lake. Meandering of the Gandak river formed Kanwar lake. How many of the statement given above are correct அப்படின்னு கேட்குறாங்க. See, நம்ம வந்துட்டு Zeelam lake வந்துட்டு passes through Ular lake. It's generally given in the NCERT. அது நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் இஸ் கரெக்ட். பட் செகண்டும் தேர்டும் வந்து பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர் டைரக்ட்லி ஃபீட்ஸ் கொல்லேரு ரிவர்னு இருக்குது. தட்ஸ் நாட் கரெக்ட். இந்த கீவேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த டைரக்ட்லி, ஒன்லி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவேராக இருங்க, கொஞ்சம் காஷியஸாக இருங்க, ஓகேங்களா. நான் அப்சல்யூட்லி தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இதுவரையும் நம்ம பார்த்ததுலையும் பிவைக்கு அனலைஸ் பண்ணதுலையும் இந்த மாதிரி அவங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது தப்பாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது, ஓகேங்களா. நான் அதை தான் சொல்கிறேன். But it's Krishna river directly feeds Kolleru river. It's not correct, ஓகேங்களா. And there are 2 rivers இருக்கும், அது கான்ஃபிடன்ஸ் ஆகி தான் it feeds to the Kolleru lake, ஓகேங்களா. ஓகே, மூணாவது வந்து பாருங்கள், meandering of the Gandak river formed Kanwar lake. இது அந்த வருஷம் சின்ன கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்ட கொஸ்டின், பட் தட்ஸ் கரெக்ட். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் கண்டக் ரிவர், இட்ஸ் அ புர்ஹி கண்டக் ரிவர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதனால் ஆஸ் பர் யூபிஎஸ்சி கீ வந்துட்டு இதுக்கு என்ன சொன்னால், according to the UPSC, it's a third statement is wrong, ஓகேங்களா. பட் many people got shocked that year.
இந்த புர்ஹி கந்தக் தான், இட்ஸ் நாட் கந்தக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஸோ இதுக்கப்புறம் நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு கியூவாக எடுத்துக்கிட்டு உலார் லேக்னால் என்ன, ஓகேங்களா, அதை சுற்றி இருக்கிற வெஜிடேஷன்ஸ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது யூனிக் ஆஸ்பெக்ட்ஸ், இஸ் தேர் எனி திங் அசோசியேட்டட் வித் உலார் லேக், அதை பார்க்கணும். தென் கொள்ளேர் லேக் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஓகேங்களா, வெதர் இட் இஸ் அட்ஜாயினிங் பிட்வீன் 2 states ஆர் சிங்கிள் ஸ்டேட்ஸ், வேறு ஏதாவது எனி ஸ்பீசிஸ் அசோசியேட்டட் வித் திஸ் பர்டிகுலர் லேக் அப்படின்றதையும் பார்க்கணும். சேம் வித் கன்வர் லேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், ஓகேங்களா. இதுலேயும் சில ஏரியாஸ் வந்துட்டு வெட்லேண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது நியூ ஸ்பீசிஸ் அதில் வந்து அசோசியேட் ஆகிருக்கா அப்படின்றதே அந்த மாதிரி பார்த்து அந்த ஆங்கிளில் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது இட் இஸ் வெரி குட் திங், ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் பிஒய்க்கு நெக்ஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to the Himalayan river joining the Ganga downstream of Prayagraj from west to east, which one of the following sequences is correct? Again, the basic NCERT கேட்ட டைரக்ட் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. நல்லா படிங்க. கங்கா டவுன்ஸ்ட்ரீம் ஆஃப் பிரயாக்ராஜ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வெஸ்ட்லேருந்து நம்ம உத்தரகாண்ட்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ஸ்டேட்ஸ்க்கு வந்து கங்காவோட பேசின்ஸ் வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பேசின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். how many states வந்து contribute to that river, ஓகேங்களா, associated with that river அப்படின்ற ஆங்கிள்லையும் நம்ம படிச்சு இந்த பேசின்ஸ் வந்து கேட்பாங்க. காவேரி பேசின், கங்கா பேசின் அப்படின்னு. பேசின்றது நத்திங் பட் அதோட மொத்த கொள்ளளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் அந்த பேசின்ன்றது, ஓகேங்களா. அசோசியேட்டட் வித் how many states, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணதுன்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட் கேட்குறாங்களா, வெஸ்ட் டு ஈஸ்ட் கேட்குறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதோட ட்ரைபியூட்ரிஸ் நிறையா படிச்சுக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் இப்படி இருக்குது அப்படின்னா ட்ரைபியூட்ரிஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ராம்கங்கா இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோம்தி இருக்கும், கோம்திக்கு அப்புறம் கக்ரா இருக்கும், கக்ராக்கு அப்புறம் கந்தக் ரிவர் இருக்கும், அப்புறம் கோசி வந்து அதர் நேம் கால்ட் அஸ் த சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா மகானந்தா, வெஸ்ட் பெங்கால், தீஸ்தா அப்படின்ட்டு அப்படியே அந்த லைனாக போகும், ஓகேங்களா. இப்போ மேப் வந்து பார்க்கும்போது ஐ வுட் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ டு ஆல்வேஸ் கீப் அ மேப், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து போன இதுலேயுமே நான் சொல்லியிருக்கணும், சாரி, ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் பற்றி படிக்கிறீங்க, இல்லை ஒரு டேம் பார்க்குறீங்க அப்படிலாம் இந்தியன் ஜியாகிரஃபிலாம் படிக்கும்போது ஆல்வேஸ் கீப் அ மேப் பிசைட் யூ, ஓகேங்களா. இந்தியன் ஜியாகிரஃபின்னு படிக்கும்போது இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் மேப்பிங் பற்றி படிக்கும்போது மேப் வச்சு படிக்கிறது, ஸோ தட் விஷுவலாக வந்து நம்மளுக்கு அது நல்ல மெமரியை கொடுக்கும், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட் கேட்குறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ஆங்கிள் தான், ராம்கங்காவில் ஆரம்பித்து கோம்தி, காக்ரா, கந்தக், கோசி, ஓகேங்களா. தட்ஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த ஆங்கிளில் தான் இருக்கும், கோம்தி, காக்ரா, கந்தக், கோசி இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். இது எகெயின் பேசிக் கேட்டது தான். அப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நார்த்து டு சவுத்தும் படித்து வச்சுக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோதாவரி, அந்த கிருஷ்ணா, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, தென்பெண்ணை, தென் காவேரி, ஓகேங்களா, வைகை, இதெல்லாம் தாமிரபரணி, இந்த ஆங்கிள்லாமே நம்ம பெனின்சுலாவில் படிக்கும்போது நார்த் டு சவுத் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடும், இந்த அரேபியன் சி சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் டு சவுத் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. ஸோ இந்த ஆங்கிளில் படித்து வச்சுக்கிறது ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கோம்தி, காக்ரா, கந்தக், கோசி. இந்த மாதிரியும் கேட்குறாங்க, இந்த மாதிரி படித்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ரிவர்ஸ் வம்சதாரா, இந்திராவதி, பிரணிதா அண்ட் பெண்ணார், ஓகேங்களா. விச் ஆஃப் த எபோவ் ஆர் த ட்ரைபியூட்ரி ஃபார் கோதாவரி அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம எந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஈஸ்ட் டு சவுத்து, சவுத் டு வெஸ்ட்டு, நார்த்து டு சவுத்து, இதெல்லாமே பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ரிவர் கொடுத்து அதோட ட்ரைபியூட்ரிஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரிவர் எடுக்கிறீங்கன்னா கோதாவரி, அதோட ஆரிஜின் பாயிண்ட் என்ன ஃபஸ்ட்டு, ரெண்டாவது எங்கே வந்து அது மவுத்து, ஓகேங்களா, போய் கலக்குது, இதர் அரேபியன் சியா ஆர் வெஸ்ட் பெங்காலா, ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். மூணாவது ஹவு மெனி ஸ்டேட்ஸ் இட் ஃப்ளோஸ் த்ரூ, ஹவு மெனி ஸ்டேட்ஸ், அது ரொம்ப முக்கியம், 4, 5, 6 அது என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்றது மூணாவது இன்ஃபர்மேஷன். நாலாவது லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன, ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்றதையும் அதாவது இதுவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கிற ரிவர்ஸ்க்கு, ஓகேங்களா. இதுவரையும் பிஒய்க்கில் கேட்ட ரிவர்ஸ், என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ண ரிவர்ஸ், அப்புறம் மெயினாக இந்த மாதிரி மேஜர் ரிவர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னது, லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் என்னது,
அது கூட வேறு ஏதாவது டேம் அசோசியேட் இருக்கா இல்லை நேஷ்னல் பார்க்கில் போகுதா அப்படின்றத மட்டும் ஒரு 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 A4 ஷீட்டில் ஒரு ஆஃப் பேஜ், ஓகேங்களா, இவ்வளோ தான். ஒரு ரிவர்ஸ்க்கு இவ்வளோ தான், அதிகபட்சம் ஒரு 10 ரிவர் இருக்குமா, ஓகேங்களா. ஒரு 5 சீட் எடுத்துகிட்டு இந்த 10 ரிவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அந்த ரிவர்ஸ்லேருந்து எந்த எக்ஸாமுக்கு எப்படி கேட்டாலும் ஈஸியாக நம்ம போட்டு வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ இது இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்டடி. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒர்க் வில் பி டன். நம்ம ஒவ்வொரு டைமும் புக் எடுத்து ரிவிஷன் பண்ணிட்டு மறக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. ஏன்னா இதை தாண்டி அவனும் கேட்க போகிறதில்ல. அது வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். ஸோ வில் லுக் அட் த ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்துட்டு வம்சதாரா, இந்திராவதி, பிரணிதா அண்டு பெண்ணார். கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்திராவதி அண்டு பிரணிதா, ஓகேங்களா. தீஸ் ஆர் ஆல் த லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த கோதாவரி, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். தென் வம்சதாரா வந்துட்டு இட்ஸ் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இட்ஸ் ஃப்ளோ எபோவ் த கோதாவரி, தேர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் வம்சதாரா அண்ட் கோதாவரி. தென் பெண்ணாரும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த கோதாவரி. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D 2 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. கோதாவரிக்கும் சரி, கிருஷ்ணா அந்த மாதிரி. ஸோ மேஜர் ரிவர்ஸ்க்கு அந்த என்னென்ன ரிவர்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்றத பார்த்துக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் அவங்க கேட்ட இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். லெட் மீ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். ஒரு பக்கம் நேஷ்னல் பார்க் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் ரிவர் ஃப்ளோவிங் த்ரூ த பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கார்பெட் நேஷ்னல் பார்க், கங்கா, ஓகே. கசிரங்கா நேஷ்னல் பார்க், மனஸ், ஃபைன். சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க், காவேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வி ஹவ் டு ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச் எது அப்படின்னு கேட்குறாங்க. கார்பெட் நேஷ்னல் பார்க் கங்கா கிடையாது, ராம்கங்கா. நம்ம மேலே வந்து பாக்கிலே மென்ஷன் பண்ணியிருந்தோம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃப்ளோவிங். இப்போ ராம்கங்கா, கோம்தி, காக்ரான்லாம் பார்த்தோம். அந்த ராம்கங்கா ரிவர் தான் தட் வில் ஃப்ளோ இன் டு த கார்பெட் நேஷ்னல் பார்க், ஓகேங்களா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேஷ்னல் பார்க்கும் முக்கியம், அதில் ஃப்ளோவர் ரிவரும் முக்கியம். ஸோ ஃபஸ்ட் வந்து ராங் ஆன்சர். செகண்ட் பாருங்கள், காசிரங்கா நேஷ்னல் பார்க். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் நோஸ் தட் காசிரங்கா நேஷ்னல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் த அசாம். இங்கே வந்து என்ன ரிவர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்கன்னா மனஸ். இட்ஸ் நாட் த மனஸ், ஆக்சுவலி இட்ஸ் அ பிரம்மபுத்திரா ரிவர். வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் ஐம் நாட் ராங், சதர்ன் பார்ட் ஆஃப் த பிரம்மபுத்திராவில் வந்து இட் இஸ் சிச்சுவேட்டட். தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா த ரைட் ஆன்சர் இஸ் இட்ஸ் நாட் காவேரி, இட்ஸ் அ குந்திப்புலா, ஓகேங்களா. குந்திப்புலா இஸ் த river. It's a small river which flows through the Silent Valley National Park. So right answer is none. Option D, none is the right answer. So இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. So one of the new area how they are asking the question, tributaries வச்சு பார்த்தோம், லேக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு வந்து பார்த்தோம். இப்போ வந்து புதுசாக நேஷ்னல் பார்க் வந்து பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு திஸ் வில் கிவ் அஸ் அன் ஐடியா தட் ஹவு யூபிஎஸ்சி இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின் எவ்ரி இயர், ஓகேங்களா. அப்போ நம்ம அடுத்த இயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. வி ஹவ் டு பி வெரி ரெடி அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து வி ஹவ் டு ப்ரிடிக்ட் த கொஸ்டின் அடுத்து எந்த ஏரியாலன்றது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு சொல்லுது. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். வாட்டர் ஃபால் ஒரு பக்கம், இந்த பக்கம் ரீஜியன், இந்த பக்கம் ரிவர் கேட்டிருக்காங்க. இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். துவாந்தர் ரீஜியன் வந்து மால்வா, ரிவர் நர்மதா. ஓகே. ஹுன்ட்ரு சோட்டா நாக்பூர், சுபர்ணரேகா. ஓகே. ஜெர்சோப்பா வெஸ்டர்ன் காட்ஸ், நேத்ராவதி. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு வி ஹவ் டு கிவன் இன்ஃபர்மேஷன் வச்சு கரெக்ட்லி மேட்ச் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஒன்று தான், ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நமக்கு வாட்டர் ஃபால் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, அந்த வாட்டர் ஃபால் ரீஜியன் தெரியணும், ரிவர் தெரியணும். அப்போ இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, டோட்டல் 6 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நம்ம துவாந்தர் நர்மதா ரிவர் வந்து பிஐக்குள்ளே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம அசோசியேட்டட் டேம்ஸ் அதெல்லாமே நான் ஆல்ரெடி பார்க்க சொன்னேன், வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாமே. அதை வச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னாலே நமக்கு துவாந்தருக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், கரெக்ட் தான். பட் இட் இஸ் நாட் இன் த மால்வா ரீஜன். மால்வா ரீஜன் இஸ் சிச்சுவேட்டட் இன் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த மத்திய பிரதேஷ்.
whereas the Dhuandhar waterfall is situated in the eastern part of the Madhya Pradesh. சரிங்களா? So we can strike out this first statement. இது வந்து it is not the Malwa region. தப்பு. பட் Dhuandhar waterfall is situated in Narmada river. அது கரெக்டு, நடுவில் இருக்கிற தப்பு. அடுத்து பாருங்கள், ஹுன்ரு situated in the Chota Nagpur Subarnarekha. That's absolutely right. நம்ம நியர்பை வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் வந்துட்டு ஹுன்ரு ரிவர் வந்துட்டு ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு சிச்சுவேட் இந்த சுபர்ணரேகா தான். தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். அடுத்து வந்து பாருங்கள், ஜெர்சோப்பா வெஸ்டர்ன் காட்ஸ் நேத்ராவதி. ஜெர்சோப்பா இஸ் நத்திங் பட் இது என்ன வாட்டர் ஃபால் அப்படின்னா நம்ம ஜோக் ஃபால்ஸ். இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், சில பேர் அங்கே விசிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் வெரி லாங் ஜோக் ஃபால்ஸ், வெரி ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் வெரி மஸ்ட் விசிட் பிளேஸ் ஐ வுட் சே. பட் த திங் இஸ் ரிவர் அசோசியேட்டட் வித் நேத்ராவதி கொடுத்துரும். இட்ஸ் நாட் த நேத்ராவதி, இட்ஸ் ஸ்ராவதி ரிவர். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரிவரில் தப்பு வச்சுட்டாங்க, அங்கே வந்து ரீஜனில் தப்பு வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒன்லி இஸ் த ரைட். மீதி ஃபஸ்ட்டும் சரி தேர்டும் சரி ராங். So the right answer is, how many of the above row is correct? So only one row is the correct, that is Hunru, Chota Nagpur, Subarnarekha is the right answer. So இந்த மாதிரியும் கேட்கலாம். இப்போ we have to be very ready to attend the questions. எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பை பிஒய்க்கு வச்சுக்கிட்டு பிஒய்க்கில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு அந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த ஆங்கிளில் படித்தோம் அப்படின்னா it will be easy for us. ஓகேங்களா? we'll go to the next question. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரைபியூட்ரிஸ் ஆஃப் கோதாவரி வந்து பார்த்தோம். அதில் வந்து ஆப்ஷனில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக பெண்ணார் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன R&D மாதிரி பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அப்போ பெண்ணார் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது நானும் பண்ணேன். இப்போ பெண்ணார் வந்து அதில் ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அதை வந்து கண்டிகோட்டா கேனியன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அது விஷுவலாக பார்த்தாலும் சரி, விக்கிபீடியாலுமே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது யூனிக் ஆஸ்பெக்ட் இருக்குது, ஏதாவது பர்டிகுலர் ரிவருக்கு இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆங்கிளில் அந்த பிவைக்கு டிரைவ் பண்ணி கேட்ட கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிகோட்டா கேனியன் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் கிரியேட்டட் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர்ஸ். ஸோ வி கேன் ஈஸிலி ரூல் அவுட் த காவேரி, மாஞ்சலா, துங்கபத்ரா. தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பெண்ணார். ஓகேங்களா? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிவைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் R&D பண்ணி கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வர்ற கொஸ்டின்ஸ் பேப்பரை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃப்ரம் பிரம்மபுத்திரா ரிவர் அந்த ரிலேட்டட் கொஸ்டின். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். With reference to river Teesta, consider the following statement. The source of river Teesta is the same as the Brahmaputra, but it flows through Sikkim. அப்படின்ட்டு நல்லா பாருங்கள். The source of river Teesta is the same as that Brahmaputra, but it flows through Sikkim. No, the source of river Teesta வந்து பார்த்தீங்கன்னா there is something called Chungtang. ஓகேங்களா? அந்த கிளேசியர் இருந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் இடத்துலேருந்து வருது. வேற பிரம்மபுத்திரா வந்து நமக்கு தெரியும், இட்ஸ் இந்த திபெத்தியன் மேலே அந்த ரேஞ்சிலேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம போயிட்டு எந்த கிளேசியர் இஸ் அசோசியேட்டட் வித் எங்கே வந்துட்டு அந்த கட்டாயி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிற பிளேஸ் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் பாருங்கள், ரிவர் ரங்கீத் ஆரிஜினேட்ஸ் இன் சிக்கிம் அண்ட் இட் இஸ் எ ட்ரைபியூட்ரி ஆஃப் ரிவர் டீஸ்டா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீஸ்டா ரிவர் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக அடிக்கடி நியூஸில் வந்துட்டு இருக்கோம். இந்த வெஸ்ட் பெங்கால், அப்புறம் conflict between whenever arises between India and Bangladesh, the river Teesta will be the bone of contention between India and Bangladesh. அதையும் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் 2, yes, that is right answer. ரிவர் ரங்கீத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜினேட்ஸ் இன் சிக்கிம் அண்ட் இட் இஸ் த ட்ரைபியூட்ரி ஆஃப் ரிவர் டீஸ்டா. ஓகேங்களா? தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். பட் ஆப்ஷன் 3 பாருங்கள், ரிவர் டீஸ்டா ஃப்ளோஸ் இன் டு பே ஆஃப் பெங்கால் ஆன் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ், நாட் ஆன் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஓகேங்களா? அந்த விஷயம் வந்து நமக்கு தெரியணும். அப்புறம் முக்கியமான விஷயம், டீஸ்டா வந்துட்டு டீஸ்டா சரி, பிரம்மபுத்திரா சரி, அண்டு கங்காவும் சரி, பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்றதும் படிச்சு வச்சுக்கிங்க. விச் ரிவர் கால்ட் அஸ் ஜமுனா, விச் ரிவர் கால்ட் அஸ் பத்மா. ஓகேங்களா?
அந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் கங்காவும் பிரம்மபுத்திரம் கான்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு படித்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தேர்ட் இஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 2 only இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம ஜஸ்ட்டு அதை பார்த்து இதெல்லாம் அந்த வருஷம் வந்து டீஸ்டா வந்துட்டு வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக கரண்ட் அஃபேர் வந்ததுனால டீஸ்டா பற்றி கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ரெலவெண்ட் ஐ வுட் சே. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following rivers: Brahmini, Nagavalli, Subarnarekha, Vamsadhara. Which of the above rise from the Eastern Ghats? Again, unique aspect ஆன கொஸ்டின். இப்படி வித்தியாசமாக கேட்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் வச்சு கேட்டாங்க, நேஷ்னல் பார்க் வச்சு கேட்டாங்க, ட்ரிபியூட்ரிஸ் கேட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுலேயும் வெரி ஈஸி தான் ஐ வுட் சே. ஏன்னா ஒன் ஆர் த தடவை தே ஹவ் ஆல்ரெடி கிவன் த பிவைக்யூவில் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து தான் கேட்குறாங்க. ஃபோர்த்து பாருங்களேன், வம்சதாரா அப்படின்ட்டுருக்கு. இந்த வம்சதாரா வந்துட்டு நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ட்ரைபியூட்ரிஸ் ஆஃப் கோதாவரியில் வந்து பார்க்கும்போது நம்ம வம்சதாரா வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருந்துச்சு. அப்போ நாம் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எஸ் இட் இஸ் ரைஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபோர்த் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ ஃபோர்த்து கண்டிப்பாக வரும் அப்படின்னாலே ஏவும் டிவும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மீதி இருக்கிறது சியும் பியும் தான். அதில் 3 பாருங்களேன், சுபர்ணரேகா. சுபர்ணரேகா which is situated in the சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ். ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ்ன்றப்போ there is no connection between the eastern ghats. அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. செப்பரேட்டாக ஜாகிரபிக்கலி இட் இஸ் அசோசியேட்டட் பிளேஸ், தனி பிளேஸ். அப்போ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 3 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிராமினி வராது. ஓகேங்களா? இப்போ மீதி இருக்கிறது 2, 1, 4 மட்டும்தான். பிராமினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயல் அப்புறம் ஷாங் இந்த 2 ரிவரும் கான்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர்றது தான், ஃபார்ம் ஆகிறது தான் பிராமினி. அது இட் இஸ் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் தி எதர் ஈஸ்டர்ன் காட்ஸோ கிடையாது. ஸோ அதுவும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 and 4 ஒன்லி. ஓகேங்களா? அது 2 தான், விச் இஸ் நாகவல்லி அண்டு வம்சதாரா. எகெயின் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போது ரிவர் வந்து படிக்கும்போது பிவைக்யூ பக்கத்தில் வச்சுங்க, மேப் பக்கத்தில் வச்சுக்கிங்க. ஜஸ்ட்டு விக்கிபீடியா வெரி குட் சோர்ஸ் ஐ வுட் சே. அதை வச்சுட்டு ஜஸ்ட்டு போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பிராமினா எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எங்கே ஆரிஜின் ஆகுது. அப்புறம் இது நான் சொல்லுவேன், இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு பார்த்துட்டு இப்போ ஹில்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஹில்ஸு வெஸ்டர்ன் காட்ஸா ஈஸ்டர்ன் காட்ஸா, இந்த பக்கம் ரிவர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 கேட்கலாம். ஓகேங்களா? அது நல்ல கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆங்கிளில் படித்து வச்சுக்கலாம். ஈஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து என்னென்ன ரிவர் வருது, என்ன ஹில்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நந்தி ஹில்ஸ் இருக்குது, பிரம்மகிரி ஹில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா ஹில்ஸ் இருக்குது. மகேந்திரகிரி ஹில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி திரம்பகேஸ்வர், ஓகே, இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து என்ன ரிவர் வருது. அப்போ ஹில்ஸ் 1, ரிவர் 1. ஓகேங்களா? அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸா ஈஸ்டர்ன் காட்ஸான்னு கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆங்கிள்லையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ரிவர்ஸ். இப்போ ரிவர்ஸ் கேட்டாங்க, ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. 1 இஸ் கன்சிடர் த ஃபாலோவிங் ரிவர்ஸ்: பராக், லோஹித், சுபான்சிரி. இதுவும் வந்து டைரெக்டாக பிஒய்க்யூ என்சிஆர்டிலே கொடுத்த கொஸ்டின் தான், கொடுத்த கண்டென்ட்டு தான். வி எவ்ரி ஒன் நோ தட் பராக் ரிவர், ஈவன் நியூஸ்லேயே வந்து ரீசெண்டாக வந்துருச்சு. தெர் இஸ் பராக். கொஸ்டின் என்ன, விச் ஆஃப் த எபோ ஃப்ளோஸ் த்ரூ த அருணாச்சல் பிரதேஷ்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும் லோஹித் அண்ட் சுபான்சிரி இஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ட்டு. பட் பராக் வந்து வில் பி கன்ஃபியூசிங் பிகாஸ் பராக் எந்த இதுனா ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட்டில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். இது எந்தெந்த ஸ்டேட்டோட அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர், மேகாலயா, மிசோரம் அண்ட் அஸ்ஸாம். ஓகேங்களா? அஸ்ஸாம்லேருந்து நேராக பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரி ஆகிடும். இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே we can easily arrive the answer, that is Lohit and Subansiri. 2, 1, 3 only is the right answer. ஸோ அதே தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ரிவர் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ரிவர் வச்சு ஃபர்தராக நம்ம இது வந்து எந்த ரிவரோட ட்ரிபியூட்ரிஸாக இருக்குது, தென் இது எங்கே ஆரிஜின் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, இதோட மவுத் என்ன அப்படின்றது படிக்கிறது நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஆர்என்டி பண்ணிக்கணும். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் தான், கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் கூட ஆகுது. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Which of the following is a
ட்ரைபியூட்ரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. ஓகேங்களா, திபாங், காமெங், லோஹித். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜர் ரிவருக்கு ட்ரைபியூட்ரிஸ் படிக்க சொன்னேன். இப்போ மேஜர் இண்டஸ் ஆகட்டும், பிரம்மபுத்திரா ஆகட்டும், கங்கா, அப்புறம் கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி, இதுக்கெல்லாம் படித்தோம்னா இது வந்து ஈஸியாக எழுதிடலாம். எஸ், வி நோ தட் திபாங், காமெங், லோஹித். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆல் தி எபோவ். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா தான். பட் இன்னொரு விஷயம் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரிவர் வந்து லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸா, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸா, ஓகேங்களா, இஸ் ஆர் எனி நேஷ்னல் பார்க் வந்து சிச்சுவேட்டட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். பிகாஸ் பிரம்மபுத்திரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா. இப்போ ஈவன் ரீசெண்டாக வந்துட்டு வேறு ஏதோ இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் பர்டிகுலர்லி பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஆகட்டும், இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஆகட்டும், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆகட்டும், ஓகேங்களா, இஸ் ஆர் எனி சைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, அதை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பிரம்மபுத்திரா இந்த ரிவரும் சரி, குஷியாரா ரிவரும் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பங்களாதேஷ், அப்புறம் இந்தியா சைனாவும் சரி, ரிவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து எகெயின் ரிவர் வச்சு கேட்டது, பட் கொஞ்சம் ஈஸி கொஷின் தான், பட் வித்தியாசமாக கேட்ட கொஷின். 2019 அதையும் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் பேஸ். இந்த பக்கம் ஃபேமஸ் பிளேஸ் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் ரிவர் கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். ஃபேமஸ் பிளேஸ்: பந்தர்பூர் ரிவர் சந்திரபாகா, திருச்சிராப்பள்ளி காவேரி, ஹம்பி மலப்பிரபா. இது ஈஸியாக நம்ம எலிமினேஷன் டெக்னிக் வச்சு நம்ம வந்து ஈஸியாக அரைவ் ஆகலாம். நம்ம பந்தர்பூர் படிச்சிருப்போம், படிக்காமல் இருக்கும், தெரியாது. திருச்சிராப்பள்ளி காவேரி நமக்கு தெரியும், ஈஸி தான். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஹிஸ்ட்ரிலையும் சரி, பேசிக் என்சிஆர்டிலையும் சரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லையும் சரி நம்ம படித்த ஒன்று ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா இஸ் அசோசியேட்டட் வித் துங்கபத்ரா, நாட் வித் மலப்பிரபா. சரிங்களா, அது ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ 3 தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே we can easily arrive the answer, that is option A, 1 and 2 only. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் த ரைட் ஆன்சர். 1 and 2 only is the right answer. மீதி எல்லாமே தப்பு. தேர்டு வந்து தப்புன்னு தெரிஞ்சாலே போதும். பட் ஸ்டில் இந்த மாதிரி கொஞ்சம், அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், ஏதாவது ரிவர் வந்து பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இட்ஸ் அட்வைசபிள் டு அந்த ரிவர் ஏதாவது ஃபேமஸ் சிட்டிஸ்குள்ளே வந்து போகுதா. இப்போ ஈவன் கும்பமேளாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எந்தெந்த சிட்டிஸ் நடக்குதோ, இப்போ உஜ்ஜயினி, சிப்ரா ரிவர், அப்புறம் நாக்பூர், அந்த மாதிரி கங்கா, அது அசோசியேட் ஆன இடங்கள்லாம் வந்து பக்கத்தில் என்னென்ன ரிவர் அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து படிச்சுக்கிறது ரொம்ப அட்வைசபிள். அந்த மாதிரி படிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். Again, கொஞ்சம் யூனிக்கான கொஷின். இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீஜன் ஆஃப் இந்தியா ஆர் ஷேல் கேஸ் ரிசோர்ஸ் ஃபவுண்ட்? கேம்பே பேசின், காவேரி பேசின், கிருஷ்ணா கோதாவரி பேசின். இப்போ அது வந்து அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர். இந்த வருஷமும் ஸ்டில் ரிலவெண்ட். ஏன்னா எல்பிஜி இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. அது அல்டர்னேட்டிவ் கேஸ் நமக்கு வேணும், அல்டர்னேட்டிவ் ஃபியூவல் வந்து வேணும், ஓகேங்களா. அப்படின்றப்போ we have identified a lot of areas, ஓகேங்களா. யூஸ்வலாக இந்த பேசின்ஸில் வந்துட்டு நம்ம நிறையா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். அதை வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. கேம்பே பேசின்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ரீஜன் ஆஃப் த குஜராத், காவேரி பேசின் இந்த தமிழ்நாடு அண்டு ஆந்திர பிரதேஷ், அந்த கீழே தமிழ்நாடு ரீஜியனில், கிருஷ்ணா கோதாவரி பேசின் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, இதில் எங்கெங்கெல்லாம் ஷேல் கேஸ் வந்து ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ஆல் த எபோவ். ஓகேங்களா, கேம்பே பேசின், காவேரி பேசின், கிருஷ்ணா கோதாவரி பேசின் மூணுலேயுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது போக மற்ற ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் போய் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது இஸ் அட்வைசபிள். சரிங்களா, ஸோ இது வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியும் அந்த பேசின் ரிலேட்டடான கொஸ்டின் ஆகட்டும், இல்லை மற்ற ரிவர் பேஸ்டு கொஸ்டின் ஆகட்டும், எப்படி கேட்குறாங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி பேசின் பற்றி கேட்ட இன்னொரு யூனிக்கான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Which of the following protected areas are located in Kaveri Basin? ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போது ஒரு ரிவர் சிஸ்டம் கேட்குறாங்கன்னா we must know that associated with which of the states அப்படின்றத நமக்கு தெரியணும். இப்போ காவேரி பேசின் இருக்குது. இப்போ இதுக்கு நமக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக எழுதிடலாம். காவேரி பேசின்றது என்னென்ன ஸ்டேட் வரும்? ஃபஸ்ட்டு கர்நாடகா, தமிழ்நாடு, அடுத்து கேரளா, அப்புறம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ யூனியன் டெரிட்டரி. இப்போ 3 ப்ரிடாமினன்ட் ஸ்டேட் வந்துட்டு இருக்குது: தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஓகேங்களா, கொஸ்டின் வந்து பாருங்கள். நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க், பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்,
வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ ஒரு வெரி குட் கொஷின் இது, ஐ வுட் சே. இப்போ நமக்கு காவேரி பேசின் என்னென்ன ஸ்டேட்டில் அசோசியேட் ஆகிருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். அப்புறம் அவங்க கொடுத்த இந்த நேஷ்னல் பார்க்கு எந்தெந்த ஸ்டேட்டில் அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றத இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அப்படின்னா we can easily arrive the answer. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து காவேரி பேசின் தெரியும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்ட்டு. இப்போ நம்ம அதை வச்சு இந்த கொஷின் எடுப்போம். நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க் பிவைக்யூலையும் சரி கரண்ட் அஃபேர்லையும் சரி நம்ம படிச்சிருக்கோம். நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க் சிச்சுவேட் இருந்த கர்நாடகா அப்படின்ட்டு. ஓகே. செகண்ட், பப்பிகொண்டா நேஷ்னல் பார்க் which is situated in Andhra Pradesh, but we know that Andhra Pradesh is not the part of the Kaveri basin, so we can eliminate the 2. Third பாருங்க, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் which is situated in the Tamil Nadu, easy. Wayanad also we know that Wayanad wildlife sanctuary which is situated in the Kerala அப்படின்ட்டு. அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 1, 3, 4. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நேஷ்னல் பார்க்கு தெரிஞ்சிருச்சு, ரிவர் என்ன பேசின்ஸ் அதுவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து நம்ம டிரைவ் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து 2020 கேட்ட கொஸ்டின். பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஆக்சுவலாக these are all easy question. So we'll go to the next question. The Narmada river flows to the west while most other large peninsular rivers flows to the east. Why அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஐ வுட் சே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் கொஷின். ஓகேங்களா? கொஞ்சம் ஜாகிரபிக்கல் நாலேஜ் அண்ட் கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா we can easily arrive the answer. Let me read out the question statements. It occupies a linear rift valley. Yes, this is one of the reason why that Narmada river வந்து flows to the west அப்படின்றதுக்கு ரீசன். செகண்ட் பாருங்க, it flows between Vindhya and Satpura. One more thing, it is true, the statement individually true that yes it flows between the Vindhya and the Satpura, but this is not the reason why it flows to the west. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து we can rule out. தேர்டு பாருங்கள், the land slopes to the west from central India. So no, this is also not correct. This is not exactly the reason why Narmada river flows to the west, but the main reason which is the step number 1, it occupies the linear rift valley. ஓகேங்களா? that's the main reason why it flows to the west. Here statement 1 only is the right answer, other 2 is not exactly the reason why the Narmada river flows to the west. சரிங்களா? So the right option is option A, 1 only. Again one important question with reference to the Indus river system. Of the following of 4 rivers, 3 of them pour into one of them which joins the Indus directly. Among the following, which one is such a river that joins the Indus directly? இது வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா மேப் அப்சர்வேஷன் பேஸ்டு கொஸ்டின். நம்ம வந்துட்டு என்சிஆர்டி புக்லேயே லெஃப்ட் சைடில் வந்துட்டு இண்டஸ் ரிவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீலம் இருக்கும், பியாஸ் இருக்கும், ரவி இருக்கும். சட்லஜ் வந்து சிப்ரா வேலியிலேருந்து ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து ஃப்ளோ ஆகி அப்படியே இண்டஸ்லேருந்து ஜாயிண்ட் ஆகும். அதில் நல்லா ஒரு இடத்துல நோட் பண்ணிங்க அப்படின்னா ஜீலம், ரவி, பியாஸ் இது மூணுமே வந்து இதில் வந்து சட்லஜில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த சட்லஜ் ஃபர்தராக போயிட்டு இண்டஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து மேப் அப்சர்வேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ வெரி குட் கொஸ்டின் ஐ வுட் சே. நம்ம மேப்பை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, சட்லஜ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஈவன் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த ஜாகிரஃபியில் அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, ட்ரைனேஜ் டாப்பிக்கில் இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தில் மேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து க்ளீனாக அவங்களே வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஐ வுட் அட்வைஸ் இந்த மாதிரியான ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மேப் பர்டிகுலராக அது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு நான் நிறையா சொல்லியிருப்பேன், ஜாகிரஃபிலையும் சொல்லுவேன். என்சிஆர்டியில் வந்து ஏதாவது சின்ன மேப்பு இந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, கேட்டும் இருக்காங்க. சரிங்களா? ஓகே, வில் கோ டு த next question. Almost we have come to the end of this discussion. What is common to the place known as Alia, Isapur and Kangsabati? இது வந்து ஐ வுட் சே ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் அப்சர்வேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஐ வுட் சே வாட் இஸ் த காமன் பிளேஸ்ன்னு கேட்குறாங்க. இசப்பூர், கங்சபாட்டி நம்ம தெரியாமல் இருக்கலாம்.
பட் இது ஐ வுட் சே இட்ஸ் பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் ஃப்ரம் கேரளா கொஞ்சம் அட்வான்டேஜியஸ் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆலியார், எவ்ரி ஒன் நோ தட் ஆலியார் டேம், வைகை அந்த காவேரி இந்த ரிவர் சிஸ்டம் சிஸ்டம் அந்த இதில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆலியார் டேம் வந்துட்டு எவ்ரி ஒன் நோஸ், நியர்பை கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் வந்துட்டு அது இருக்கும் ஆலியார் டேமு. ஸோ ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் வாட்டர் ரிசர்வாயர். பட் அவங்க கொடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன், ரீசென்ட்லி டிஸ்கவர்டு யுரேனியன் டெபாசிட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அண்டர் கிரவுண்ட் கேவ் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி வாட்டர் ரிசர்வாயர். ஸோ நீங்கள் மறுபடியும் போயிட்டு இசப்பூர், கங்சபாட்டி அப்படின்றது எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்கால் ஆர் விச் ரீஜியன் அது வந்து சிச்சுவேட்டடாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்றது சொல்லுவேன். ஸோ இதை வந்து நான் ஆன்சர் பண்ணும்போது ஆலியார் மட்டும்தான் எனக்கு தெரியும், ஓகேங்களா. மற்ற இதை பற்றி எனக்கு பெருசாக நான் அவேர்னஸ் கிடையாது, எனக்கு படித்தது கிடையாது. இப்போ ஆலியார் வந்து த டைம் இட் வாஸ் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தெரியும்ல. ஸோ ஆலியார் வந்து வாட்டர் ரிசர்வாயர், இட்ஸ் அ டேம், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம். Again, last question of the session, of this session, which one of the following is the best example of repeated falls in sea level giving rise to present day extensive marshland? ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். we know the answer, we can arrive the answer. ஸோ இது வந்து ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரேன் ஆஃப் கட்ச். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்பீட்டட் ஃபால்ஸ் இன் sea level கிவிங் ரைஸ் டு த ப்ரெசன்ட் டே எக்ஸ்டென்சிவ் மார்ஷ்லேண்ட். இப்போ மார்ஷ்லேண்ட் அப்படிங்கும்போது மரக்காணம் சால்ட் பேன் இங்கே இருக்குது, நம்ம பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது, நம்ம அது தெரியும், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், அந்த வந்து கண்டிப்பாக வராது. நம்ம டவுட் வந்து ஏஆர்டி வந்துட்டு வரலாம். பட் எகெயின் ஃபால்ஸ் இன் sea level கிவிங் ரைஸ் டு ப்ரெசன்ட் டே எக்ஸ்டென்சிவ் மார்ஷ்லேண்ட் அப்படின்றப்போ the most appropriate answer would be situated in the Gujarat. Ran of Kutch is the most appropriate answer compared to அதர் ஆப்ஷன்ஸ், சரிங்களா. ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, நவ்படா ஸ்வாம் எங்கே இருக்குது, அதில் என்ன ஸ்பெஷல், மரக்காணம் சால்ட் பேன் எகெயின் எங்கே இருக்குது, அதில் என்ன ஸ்பெஷல், இசர் வெட்லேண்ட்னு எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, பிட்டர்கனிக்கா மேங்க்ரோவ்ஸ் அதை பற்றின ஒரு சில ஏரியாஸ், அப்புறம் ரேன் ஆஃப் கட்ச் வைல்டர்ஸ் வந்துட்டு இங்கே தான் நிறையா இருக்கும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ரிவர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டிலையும் அண்டு நம்ம அந்த வருஷம் கரண்ட் அஃபேராக இருந்திருக்கு. அப்புறம் மற்ற இதுக்கு முன்னாடி கேட்ட பிவைக்குள்ள இருந்தால் டெரைவ் பண்ணி கேட்டிருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் செஷன். ஸோ நம்ம வந்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So with this we have come to the conclusion of the session. We'll meet you in the next session. Thank you so much and have a happy landing. Okay, so thank you so much. நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you so much. All the best.